வணக்கம் ஐயா. நேற்று ஒரு வீடியோ போட்ட பற்றிலாம் காலையிலே அது வந்து தப்பு தான். கேட்டிங்களா? அதுக்காக ஒரு பொருளுக்காக 50 ரூபா பொருளுக்காக வேண்டி நான் போய் கேட்கவும் முடியாது. ஆனால் இது நான் நெட்டில் போட்டது தப்பு தான், மன்னிச்சிக்கோங்க. ஆனால் அது நான் தப்பாக போடலை, எதாவது அனாவசியமாக தப்பாட்டு போடலை, ஒரு அதிகாரத்துலேயும் போடலை, ஒரு இழிவாட்டு நான் போடலை. நான் என்ன சொல்லுதேன், அதை நீங்கள் வச்சுருந்தா சரியாக இருந்திருக்கும். நான் என் டென்ஷனில் நான் போட்டுட்டேன். இதை என்ன ஆகி போச்சுன்னா, நான் போட்ட உடனே ஒரு லேடிஸ் என்ன பண்ணிட்டேன், டப்புனே அந்த சம்மந்தப்பட்டவங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு, அவர் எப்படி இருந்தாரோ தெரியாது, அவரும் அங்கே டென்ஷன் ஆகிட்டார். அவர் டென்ஷனில் இருக்கும்போது இவங்க இந்த இதை சொன்னோன்னே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அந்த வீடியோ அதனால் பிரபலம் ஆகிட்டு. கேட்டிங்களா? நான் என்ன சொல்லுதேன், ஒரு கருத்தையோ எதையோ சொன்னாலும் யார் இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்கு பார்த்தாங்க. எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுங்க, அது நார்மலாக போயிட்டு இருந்துக்கும். சும்மா யானதானி போட்ட மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். இந்த அம்மா உடனே ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவங்க சூடாகிட்டாங்க. அது வீடியோ வைரலாகி பிரச்சனை ஆகிட்டு. இனி போலீஸுக்கு கூப்பிட்டு போகக்கூடிய நிலைமையும் கூட வந்துட்டு. ஆமாம். வணக்கம். ஆர்கானிக் வெரிபி கம்போஸ்ட் பாம்பு மண்புழு இயற்கை உரம் 1 கிலோ 10 ரூபா தான். வாங்கி போடுங்க மக்களே. எல்லா விவசாயத்துக்கும் வாங்கி போடுங்க. அதாவது நான் அன்றைக்கி சொன்னதை இன்றைக்கும் சொல்லுதேன், என்னையும் சேர்த்து தான் சொல்லுதேன். கோபத்துக்கு ஆயுசு கம்மி, கோபத்தால் வரும் வார்த்தைக்கு ஆயுசு கூடுதல். கேட்டிங்களா? கோபம் ஒரு செகண்டுக்குள்ளே மறந்து போவோம். அதில் விடக்கூடிய வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன ஆனாலும் மறையாது. ஆமாம். இந்த பெட்டுக்கு நேற்று சாணம் போட்ட பார்த்துக்காங்க. சாணம் போட்டோன்னே என்ன ஆகி போச்சுன்னா, நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்களா, அது எப்படி சாணம் கோழி உரம் எல்லாம் ஒரு உரம் தானே அப்படிம்பீங்க. இந்த உரத்தில் கொஞ்சம் கோழி உரம் கலந்துருந்துருக்கு. என்ன ஆகி போச்சுன்னா, இங்கே பாருங்கள், இந்த கோழி உரத்தில் சூடு இருக்கிறதுனால புழுவை பார்த்தீங்களா தெரியுதா? இந்த உரத்தில் கோழி உரம் சேர்ந்துருக்கனால புழு அப்படியே ஒதுங்கிட்டு பார்த்தீங்களா? இதை எவ்வளவு தான் தண்ணி கொடுத்தாலும் இந்த புழு என்ன செய்யும், டெத் ஆகிக்கும். கிடைக்கக்கூடியது இதில் கிடைக்கும். ஆமாம். இது ஓரளவு இது அவ்வளோமே சுவாலி முடிஞ்சிடும். என்ன ஆனாலும் வீட்டில் பெட்டு போட்டிருக்கவங்க, மண்புழு இயற்கை உரம் உற்பத்தி பண்ணுறவங்க சொல்லுதான் கேட்டுக்காங்க. பொதுமக்களே நல்லா இருப்பீங்க. தோட்டத்துக்காட்ட சிலவங்க மாடு போட்டிருப்பாங்க, அவங்களும் வச்சுருப்பாங்க. என்ன ஆனாலும் கோழி உரத்தை உள்ளே போடாதீங்க, சாம்பலையும் உள்ளே போடாதீங்க. மண்புழு இனம் அழிந்து போகும். கவனமாக பயன்படுத்திக்காங்க.